ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்துல கூட அவருக்கு சித்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இந்த உலகத்துல தேவனுக்கு சித்தமானதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். ஏனென்றால் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தம் இந்த பூமியில பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று பரமண்டல ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதுபோல இங்கே யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அவருக்கு சித்தமானதை செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு மற்ற காரியங்களை இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் செய்யும்போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்தால் அவர் நாம் பேசுகிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள், என்ன காரியமாக இருந்தாலும் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்கிற காரியங்களை உற்று கவனித்து அவர் செவி கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், அவள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் கொடுத்தார். சாமுவேல் ஜெபிக்கும்போது சாமுவேலுடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுத்தார். அதுபோல் அநேக தேவ மனிதர்களை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்தை, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். அதுபோல வேதத்தில் செய்தது போல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை செய்யும் போது தேவன் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு விக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தியிருந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நீர் அப்படி நாங்கள் நம்முடைய சித்தத்தை செய்யும்போது எங்களுடைய எல்லா வேண்டுதல், எல்லா விண்ணப்பங்களையும் நீர் ஆண்டவரை பதில் கொடுக்கிறவர், செவி கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.